வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கும் என் அத்தை பொண்ணுக்கும் இடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போகலாம். நாங்கள் கிராமம்தான். எனக்கு நிறைய அத்தை பொண்ணுங்க இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஒரு பொண்ணோட நாங்கள் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிட்டத்தட்ட கிராமத்துலலாம் அப்படி தான், சிட்டி மாதிரி நாங்கள்லாம் வந்து டேரெக்டாக ஐ லவ் யூ அந்த மாதிரிலாம் சொல்லிட மாட்டோம். மற்ற பொண்ணுங்களோட அங்கங்கே பேசி சிரித்து அப்படியே லவ்ங்கிறது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அப்படி தான் நானும் அந்த பொண்ணு நல்லா பேசி பழகிக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுப்பேன். அல்ல அந்த பொண்ணு ஏதாவது கேட்பா. அவள் எனக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் அப்பப்போ ஏதாவது மெசேஜஸ் இல்லை கால்ஸ் பண்ணுவாள். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்போம் மொபைலில். அதுவும் வீட்டுக்கு தெரியாமல், வீட்டு மொபைலில் தான். அவகிட்ட கையில் மொபைல் கிடையாது. அப்படி இல்லைனா நாங்கள் எங்கேயாவது வயக்காட்டில் பம்பு செட்டில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்துக்குருவோம். திருவிழா டைம்லலாம் அவளோட ஃபுல்லாக சைட் அடிக்கிறது, அவள் என்னென்னலாம் சைட் அடிக்கிறது, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் பெரும்பாலும் நாங்கள் வந்து தனியாக மீட் பண்ணிக்கிட்டதில்லை. ரொம்ப அதிகமாக மீட் பண்ணிக்கிட்டதில்லை. என்ன சொல்லணும்னா, அதிகபட்சமாக ஒரே ஒரு தடவை அவளை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப நேரம்லாம் லென்த்து நீடிக்காது. கிராமத்துலலாம் இந்த மாதிரியான மீட் பண்ணி பேசுகிறதுக்கான இடங்கள்லாம் ரொம்ப குறைவு. சொந்த பந்தக்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னா அடி பின்னி எடுத்துருவானுங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைலாம் இருக்குது. அப்படி தான் நானும் பேசி பழகியிருந்தோம். ஒரு நாள் எதேர்ச்சியாக சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்பு செட்டு பக்கம் போனேன். பம்பு செட்டு பக்கம் அன்றைக்கி வேறு யாருமே இல்லை. அன்றைக்கி நான் போயிட்டு குளிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அவளும் அங்கே எதேர்ச்சியாக குளிக்கிறதுக்கு வந்திருந்தேன். சுற்றி வந்து சோளக்காடாக இருந்தனால நாங்கள் அங்கே நடுவில் பம்ப் செட் இருக்கிறது, வேறு யாருக்கும் வெளியில் யார் இருக்காங்க போகிறாங்கன்னு தெரியாது. அவளும் எதிர்பாராமதமாக வந்துட்டா. நான் என்னடி இந்த பக்கம் வந்துருக்கேன்னு சொல்லி கேட்டேன். நான் குளிக்கலான்னு வந்தது தான் மச்சான், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சு கிட்டத்தட்ட முடிக்க போகிற டைமில் இருந்தேன். அவள் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிடி நீ குளி அப்படின்னா, என்ன நீங்கள் குளித்து முடிங்க, நான் அப்புறமா குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னடி என்னமோ ரொம்ப ரொம்ப பிஹேவ் பண்ண போகிறேன், கட்டிக்க போகிறோம் தானே, இதனால் பார்க்கறதுனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் அதெல்லாம் இல்லை, எனக்கு கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னத்த கூச்சம் வெக்கம் போ அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவளும் என்கிட்ட கொஞ்சம் நல்லா ஓப்பனாக வெளிப்படையாக பேசுவாள். இருந்தாலும் வெளிப்படையாக டக்குன்னு ரொம்ப இதாக நடந்துக்கிட்டோம்னா அத்துமீறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த எச்சரிக்கை உணர்வுலாம் அவளுக்கு அதிகமாக இருக்கும். நான் அவள் கையை பிடிச்சி கட்டி பிடிக்க ட்ரை பண்ணால் அவள் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தள்ளி விட்டு போனான். சரி ஓகே, நீ வெயிட் பண்ணிடி, நான் வந்து குளித்து முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வெளியில் நிற்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வந்து உள்ளே பம்பு செட்டில் உள்ளே போய் உட்காந்துருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பம்பு செட்டில் உள்ள ஒரு கட்டில் இருக்குது, அதில் போய் உட்காந்துருந்தேன். நான் சரி குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு சரின்ட்டு உள்ளே போனேன். சுற்றி யாரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறனால டக்குன்னு டோரை சாத்திட்டு உள்ளே போய் உட்காந்தேன். என்ன மச்சான் ஏன் மச்சான் கதவை சாத்துறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உன்னோட தனியாக பேசக்கூடாதா, என்ன இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் இல்லை, அதுக்காக இல்லை மச்சான், யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா. யாரும் வர்றது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் பேச்சுவாகலே அவளுடைய லேசாக அவளோட கையை தொட்டேன்னா அவள் உடனே தட்டி விட்டான். என்னடி கையை கூட பிடிக்கக்கூடாதுண்ணா. அப்படி இல்லை, நீ இப்படி தான் ஆரம்பிப்ப, அப்புறம் என்னமோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரிலாம் இல்லை, நான் நீ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டா. கொஞ்ச நேரம் பக்கத்தில் நானும் அவளும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவளுக்கும் ஓகே, ரொம்ப நாளாக இருந்தனால மூடாக இருந்தனால ஓகே கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அப்போ கேட்டால், மச்சான் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறமே தப்பா மச்சான் அப்படின்னு கேட்டாள். நான் சொன்னேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உன்னை விட்டுற மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை மச்சான் அந்த மாதிரி பண்ணால் தப்பா அப்படின்னா. இல்லை அதெல்லாம் தப்பு கிடையாது, கட்டிக்க போகிறவன்ட்ட தானே நான் அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி நான் சொன்னேன். சரி மச்சான், இல்லை மச்சான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை விட ரொம்ப மோசமாக பண்ணுவாளுங்க, அவங்க வந்து கதை கதையாக சொல்லுவானுங்க அப்படின்னேன். எங்கடி எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுப்பணும் இல்லையே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் உடனே என்னை பிடிச்சி அடித்தா என்னைய. இதுதான் இந்த கெட்ட புத்தி தான் உன்கிட்ட வந்து நான் அதிகமாக ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதனால் நீ பண்ணுறதுல எனக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கனால தான் உன்னை நான் பேசாமல் ஒன்றும் சொல்லாமல் விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சரி இதுதான் சாக்குன்னு சொல்லி அவள்கிட்ட பேசிக்கும்போது டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சி கழுத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அந்த முத்தம் கொடுத்ததில் என்ன நினச்சாலும் என்ன ஆணிச்சோ தெரியல, ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு பொசுக்குன்னு கட்டில் படுத்துட்டான். அப்புறம் ஏன் கேட்குறீங்க, வழக்கம் போல் நடக்கிறது நடந்துச்சு.
அவளும் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். அவளுக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் கிளம்பும்போது வழக்கமாக உன் வேலை என்னமோ அதை நீ காட்டிட்டல அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டிகிட்டே இருந்தான். திட்டி நான் என்னடி பண்ணேன், எல்லாம் சும்மா நடக்கிறது தானே, எப்பவும் போல நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சரி உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ நல்லபடியாக கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த மாதிரி எங்களோட லவ் நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் எப்படியும் அவளை கல்யாணம் பண்ணிடுவேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.